ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திப்பிலி ரசம் வைக்கலாமா? அதற்கு தேவையான பொருள்: புளி சிறிதளவு, தக்காளி பழம், மிளகாய், மிளகு, சீரகம், பூண்டு, திப்பிலி பவுடர். இதனுடன் திப்பிலி பவுடரை சிறிதளவு சேர்க்க வேண்டும். பிறகு மிக்சியில் ரன் பண்ணிக்கினாங்க. பிறகு இதனுடன் வேக வைத்த துவரம்பருப்பு நீரை சேர்க்கவும். தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்க்கவும். கடுகு பொரிந்ததும் கருவேப்பிலை சேர்த்து இந்த ரசத்தில் சேர்க்கவும். பிறகு நுரை வரும் வரை ரசம் கொதிக்க விடவும். இந்த மாதிரி நுரை வரும்போது அடுப்பை அணைக்க வேண்டும். பிறகு இதனுடன் சிறிதளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்க்கவும். திப்பிலி ரசம் சளி, இருமல், வாயுவை சரி செய்யும், காய்ச்சலை குறைக்கும், ஆரோக்கியத்திற்கு நல்லது, சுவாச பிரச்சனைக்கு இயற்கை மருந்து, பல்வலி, வாய்வழி பிரச்சனையை சரி செய்யும், ஆஸ்துமாவுக்கு நல்லது. திப்பிலி ரசம் மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.